ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நான் லாங் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நான் போட்டது கிடையாது. வந்தே பாரத்தில் ஆக்சுவலி வெக்கேஷன் ட்ரிப் தான் நான் போட்டிருக்கேன் இந்த தடவை விலாகில். அது எங்கே போயிருந்தோம் அப்படின்னா பெங்களூர் தான் போயிருந்தோம். இவங்க பிஸ்னஸ் விஷயமாக போயிருந்தனால பெங்களூர் போயிருந்தோம். பட் ஆஃப்டர் 15 இயர்ஸ் நான் பெங்களூர் போனேன்னா எனக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நான் காலேஜ் படித்தது பெங்களூரில். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் ஹோட்டலுக்குலாம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக பசங்களை கூட்டுற மாலுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு குட்டி பஸ்ஸில் மகதியும் ரோஹினியும் ஏற்றி விட்டுட்டு அவங்க எனக்கு டாட்டா சொல்லி ஒரே ஜாலியாக அவங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு. அதுக்கு அடுத்தது அன்றைக்கி நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பி மெஜஸ்டிக் வந்தோம். மெஜஸ்டிக் நான் 15 வருஷம் கழித்து பார்க்கும்போது அதே மெஜஸ்டிக்காக தான் இருக்குது. இன்னும் பின்ன கடைகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து கோயம்புத்தூருக்கு டபுள் டக்கரில் தான் போயிருந்தோம். பிள்ளைங்களுக்கு அது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ட்ரெயின் பார்த்ததில்ல. நார்மல் நம்ம போகிற ட்ரெயின் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பர் அண்ட் லோவர் டெஸ்க்கு பார்த்தது கிடையாது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. மகதி கூட ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கோயம்புத்தூர் வந்துவிட்டோம். கோயம்புத்தூர் வந்து நாங்கள் அடுத்த போன இடம் எங்கே அப்படின்னா ஊட்டி தாங்க. ரொம்ப நாள் போகணுன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி வெக்கேஷனாக இருக்குது போகலாம், கொஞ்சம் சம்மருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போயிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செடி தான். அதில் ஒரு 10-15 சிட்டுக்குருவிங்க. நான் சிட்டுக்குருவி நான் ரொம்ப நாளைக்கு பிறகு கூட்டமாக அங்கே அந்த இடத்துல தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிச் 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 கிச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதாவது ரூம் விண்டோ திறந்தால் அந்த குட்டி செடியை நம்ம பார்க்கலாம். நான் அங்கேருந்து அந்த வீடியோ எடுத்தேன். ஐயோ அதுங்க கத்துறதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, அது நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு அந்த குருவிகளோட சத்தம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நானும் மகதியும் கொஞ்சம் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஆல் ஓவர் ஊட்டி வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். சூப்பராக தெரியுது பாருங்கள் லைட் செட்டிங்கில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பூலாம் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கிளம்பி தொட்டபெட்டா தான் ஃபஸ்ட்டு போனோம் நாங்கள். தொட்டபெட்டாவில் எனக்கு மேலெலாம் ஏற முடியல. ஏன்னா என்னால் முடியல. மகதி என்னை ரொம்ப அன்றைக்கி கொஞ்சம் டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ என்னால் முடியல. அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் போனோம். பொட்டானிக்கல் கார்டன் போனோன்னே அவள் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சுட்டு அவள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாள். ஸோ நான் கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். திருப்பி நானுமே டயர்டாகிட்டேன். ஏன்னா எனக்கு என்னை பற்றி தான் தெரியும் இல்லையா, என்னால் கால் வலி என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ நானும் கொஞ்சம் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் மகதி கொஞ்சம் ஆடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாள். அதுக்கு பிறகு எங்கே போனோம் அப்படின்னா ரோஸ் கார்டன் போனோம். இதுக்கு இடையில டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிருந்தோம். பட் எனக்கு அந்தளவுக்கு அது வீடியோ எடுக்கலாம் தோணலை. அப்புறம் ரோஸ் கார்டன் போன பிறகு நமக்கு தான் செடி பைத்தியம் ஆகிடுச்சு. ரோஸை பார்த்தா விடுவோமா? எனக்கு ரோஸ்லாம் ஒவ்வொரு வகையை பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஐயோ இங்கே இருந்துட மாட்டோமா? ஆனால் வெயில் கொஞ்சம் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த ரோஸை பார்க்கும்போது நமக்குள்ள கவலைகள் எல்லாம் மாறிடுச்சு. அங்கே வந்து லாங்குவேஜ் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அது நல்லா இருந்துச்சு அது ரீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோங்க. நாங்கள் கிளம்பும்போது நல்லா மழை ஊட்டியில். கோயம்புத்தூர் எதுக்காக ரிட்டர்ன் திருப்பி வந்தேன் அப்படின்னா நம்ம மருதமலை ஆண்டவரை பார்க்கறதுக்கு தான். ஏன்னா நான் செவ்வாய்க்கிழமை போயிட்டு என்னால் பார்க்க முடியல. ஸோ அதனால் கோயம்புத்தூர் வந்து அவரை தரிசித்தேன். எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை பார்த்ததுக்குள்ளே பலன் கிடைச்சது மாதிரி இருந்துச்சு. நல்லா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த தடவை நீங்கள் எங்கே வெக்கேஷன் போனீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் லைக் பண்ணுங்கள்.